களியக்காவிளை அருகே கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொன்ற வழக்கில் காதலி கிரீஷ்மா குற்றவாளி என நெய்யாற்றின்கரை நீதிமன்றம் தீர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளை அருகே பாரசாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஷாரோன் ராஜ். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி தான் காதலித்து வந்த பழுகல் பகுதியைச் சேர்ந்த கிரீஷ்மா என்ற பெண் ஷாரோன் ராஜை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார். பின்னர் கிரீஷ்மா கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து ஷாரோன் ராஜை கொலை செய்ய முயன்றுள்ளார். அதன்பின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஷாரோன் ராஜ் 18 நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இது சம்பந்தமான வழக்கானது பாரசாலை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தான் குற்றத்தை செய்யவில்லை என்று நிராகரித்து வந்த கிரீஷ்மா ஒரு கட்டத்தில்தான் ஷாரோன் ராஜை விஷம் கொடுத்த கொலை செய்ய முயற்சித்ததை ஒத்துக்கொண்டார். இதனையடுத்து இவருக்கு உறுதுணையாக இருந்த அவரது தாயார் மற்றும் தாய்மாமன் ஆகியோர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். இதனையடுத்து இந்த வழக்கின் விசாரணையானது கடந்த 2 ஆண்டுகளாக நெய்யாற்றன்கரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதனையடுத்து இன்று வெளியான தீர்ப்பில் கிரீஷ்மா மற்றும் அவரது மாமா நிர்மல்குமார் ஆகிய இருவரையும் நீதிபதி குற்றவாளியாக அறிவித்தார். மேலும் இதற்கான தண்டனை விவரங்கள் நாளை காலை அறிவிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்துள்ளார்.